டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் 10 ஆண்டுகளுக்குள் ராணுவ தளவாடங்கள் பாதுகாப்பு வர்த்தக ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் செயல் திட்டம் உருவாக்க முடிவு. அன்புமணி ராமதாஸ் மோதலால் உடைகிறது பாமக. அன்புமணிக்கு எதிராக ஒருங்கிணைந்த பொதுக்குழுவை கூட்டுகிறார் ராமதாஸ். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேகா சூசகம். தென் மாநிலங்களை குறிவைக்கும் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு நிர்மலா சீதாராமன், புரந்தேஸ்வரி, வானதி பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு வருவதாக தகவல். திருமணத்திற்கு முன்பு மருத்துவ பரிசோதனை மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிற்கு ராணுவ தளவாடங்களை வழங்குவது, பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு ஆகியவற்றை விரிவுபடுத்த 10 ஆண்டுகளுக்கு செயல் திட்டத்தை உருவாக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் உடன் போனில் விவாதித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேஜஸ் விமான தயாரிப்புக்கு அவசியமான GEF-404 இன்ஜின்களை விரைவாக தருமாறு வலியுறுத்தினார். அன்புமணியுடன் ஏற்பட்ட உச்சகட்ட மோதலை அடுத்து அவரை கட்சியிலிருந்து முற்றிலுமாக ஓரங்கட்ட முடிவு செய்துள்ள ராமதாஸ், பாமக ஒருங்கிணைந்த பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வரும் 10ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. 11ஆம் தேதி கடலூரில் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் ராமதாஸ் கலந்து கொள்கிறார். இதுமூலம் பாஜக உடைவதாகவே கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயை முதலமைச்சராக முன்னிறுத்தி தாவேகா தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தாவேகா செயற்குழு கூட்டம் பனையூரில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேர்தல் குறித்த முடிவுகளை எடுக்க தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தாவேகா தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தாவேகா சூசகமாக தெரிவித்துள்ளது. பாஜக தேசிய தலைமைக்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்த நட்சத்திர பெண் தலைவர்களை கட்சி மேலிடம் பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜகவின் புதிய தேசிய தலைவர் யார் என்பது குறித்த அறிவிப்பை அரசியல் வட்டாரங்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. இந்த நிலையில் கட்சியை தென் மாநிலங்களில் வலிமைப்படுத்த, குறிப்பாக தமிழகத்தை வெற்றி பெற பாஜக வியூகங்களை வகுத்து வருகிறது. இதற்காக தமிழகத்தில் இருந்த நிர்மலா சீதாராமன், வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் கர்நாடகாவில் இருந்து புரந்தேஸ்வரி ஆகியோரின் பெயர்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பு மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் திருமணத்திற்கு முன்பு ஜோடிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம், இதுபோன்ற சட்டங்களை நிறைவேற்ற நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றும், இந்த விவகாரத்தில் அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் KM காதர் மொய்தீனுக்கு தகைசால் தமிழர் விருதை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அவருக்கு 10 லட்சத்திற்கான காசோலையையும் பாராட்டு சான்றிதழையும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் வழங்குவார். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் கலாம் முதல் தொடர்ந்து சமூக நல்லிணக்கம் பரப்பி வரும் சிந்தனையாளர் என்பதால் இந்த விருது காதர் மொய்தீனுக்கு வழங்கப்படுகிறது. துரைமுருகன் பதவி பறிப்பு இப்பொழுது இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகனை நீக்க முடிவு செய்துள்ளதாகவும், இதற்காக அவரை பதவி ராஜினாமா செய்ய அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தேர்தல் நெருக்கத்தில் துரைமுருகனை மாற்றினால் அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று தலைமை நினைப்பதால் முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சூர்யா நடிப்பில் RJ பாலாஜி இயக்கி வரும் கருப்பு திரைப்படத்தின் டீசர் ஜூலை 23ஆம் தேதி சூர்யா பிறந்தநாள் அன்று வெளியாகிறது. இந்த அப்டேட்டை இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் கொடுத்துள்ளார். சூர்யாவிடம் ரசிகர்கள் ரசித்து பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும் என்றும், சிங்கம் படத்திற்கு பிறகு இது மிகப்பெரிய வெற்றி படமாகும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 9 மணி செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.